Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் திடீரென்று நடு ரோடில் சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியிருக்கிறது. மது போதையில் வந்த இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் திடீரென்று தாக்கிக் கொண்டதுடன் தடுமாறி கீழேயும் விழுந்தனர். இதனால் சாலையில் வாகனங்களில் சென்றவர்களும் பொதுமக்களும் பெரிதும் அச்சமடைந்தனர். பொது இடங்களில் இதுபோல் மது அருந்தி தகராறில் ஈடுபடுவோர் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எப்போதும் இருக்கிறது, தற்போது வலுத்து வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதை நாகையில் கடைமடை விவசாயிகள் வரவேற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். டெல்டா மாவட்ட விவசாயத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்துள்ளார். இன்னும் 20 நாட்களில் இந்த தண்ணீர் கடைமடை பகுதிகளான நாகை மாவட்டத்திற்கு வரவுள்ளது. இதனையடுத்து மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதை நாகையில் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வெடிகள் வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் குறுவை நடவு செய்யும் டெல்டா விவசாயிகளுக்கு விதை நெல் இருப்பு வைத்து குறுவை தொகுப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கும்பகோணத்தில் தனது வார்டில் நாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதாக புகார் அளித்த மாமன்ற உறுப்பினரை தெருநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 14வது வார்டு உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐயப்பன் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தனது வார்டில் இருக்கும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை வைத்தார். ஆயினும் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வந்த நிலையில் தனது வார்டு பிரச்சினைகளை பார்வையிடச் சென்ற ஐயப்பனை தெருநாய்கள் சேர்ந்து கடித்தன. அங்கிருந்தவர்கள் அவரை நாயிடமிருந்து மீட்டு மாநகராட்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நாய் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என ஐயப்பன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மின் கம்பிகளை திருடிய பழைய இரும்பு வியாபாரி கைது செய்யப்பட்டார். பெரியபுத்தூர் என்னுமிடத்தில் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தின் அருகே மின் கம்பிகளை திருடிக் கொண்டிருந்த ஒரு நபரை அவ்வழியாக சென்றவர்கள் கையும் களவுமாக பிடித்து காரமடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் காரமடை கிழக்கு பிரிவு உதவி மின் பொறியாளர் விஜயலட்சுமி அவர் மீது புகாரும் அளித்தார். விசாரணையில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த துரை என்பதும் தற்போது காட்டம்பட்டி பகுதியில் குடும்பத்துடன் தங்கியிருந்து பழைய இரும்பு வியாபாரம் செய்து வருவதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காரமடை போலீசார் அவரிடமிருந்து 40,000 ரூபாய் மதிப்புள்ள மின் கம்பிகளையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மளிகை கடையில் ஹெல்மெட் அணிந்து வந்த கொள்ளையர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாப்பாக்குளம் பவர் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரகாஷ் நடத்தி வரும் மெடிக்கல்ஸ் மற்றும் மளிகை கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் இருவர் கல்லாவிலிருந்து 5,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சிகரெட் பாக்கெட்டுகள், லைட்டர்கள், தண்ணீர் பாட்டில், வாட்ச் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகளுடன் ஹரிபிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் டிராக்டர் மோதி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் சங்கரன் கோயிலில் இருந்து தனது வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். கழுகுமலை சாலையில் மணல் ஏற்றி வந்து வேகமாக வந்த டிராக்டர் ஒன்று அந்த பைக் மீது மோதியதில் கீழே விழுந்த மகேந்திரன் டிராக்டரின் சக்கரம் ஏறி இறங்கியதில் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சங்கரன் கோவில் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு டிராக்டர் ஓட்டுநர் கனகராஜை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மணல் ஏற்றியபடி அதிவேகமாக செல்லும் லாரி மற்றும் டிராக்டர்களால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக கூறும் பொதுமக்கள் இவற்றை கட்டுப்படுத்த கோரிக்கையும் விடுக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில்
தந்தை மற்றும் மகனை கைது செய்ய மறுக்கும் காவல்துறையினரை கண்டித்து காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், அவரது மகன் சுகுமார் ஆகியோர் சென்னையைச் சேர்ந்த ஷாகுல் அமீதுக்கு தர வேண்டிய 20 லட்சம் ரூபாயை கேட்டுச் சென்று அம்மாப்பட்டியைச் சேர்ந்த காளிராஜ், முனியசாமி, ஐயப்பன், புஷ்பநாதன் ஆகியோரை சாதி பெயரை சொல்லி திட்டியதுடன் காளிராஜை நெஞ்சில் மிதித்து தள்ளி தாக்கியும் இருக்கிறார். இது தொடர்பாக காளிராஜ் புகார் அளித்த நிலையில் நீதிமன்றமும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்தது. ஆயினும் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறையினர் தந்தை மகன் மீது நடவடிக்கை எடுக்காததால் காளிராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் கிராம மக்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து அதிரடியாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்தில் ஏசி ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் சென்டரில் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை உருவாக்கியது. பாலாஜி என்பவர் பேருந்து நிலையம் பின்புற வாசலில் நடத்தி வரும் ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் சென்டரில் கம்ப்ரஸர் வெடித்த விபத்தில் பாலாஜியும் ஊழியரும் கணேசனும் படுகாயமடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் தலை சிதைந்து மூளை வெளியேறிய பாலாஜி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் சோகத்தை உருவாக்கியது. திருச்சியில் காலி மனைக்கு வரி நிர்ணயம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி பில் கலெக்டரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் கையும் களவுமாக கைது செய்தனர். KK நகர் இந்திரா காந்தி தெருவைச் சேர்ந்த சீனிவாசன் தனது மனைவிக்கு சொந்தமான காலி மனையை வரி நிர்ணயம் செய்ய மண்டலம் 4 அலுவலகத்தின் 65வது வார்டு பில் கலெக்டர் செபாஸ்டியனை அணுகியிருக்கிறார். அவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டது குறித்து திருச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்த சீனிவாசன் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தல் படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை செபாஸ்டியனிடம் தந்தார். அதனை அவர் பெற்றுக்கொண்ட போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.